ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலில் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மீன் வீடியோ போட்டுடலான்னு போட்டிருக்கிறேன். மீன் வந்து இன்றைக்கி என்ன கிழமை, வேலைக்கிழமை தான் மீன் வாங்கினேன். இது எல்லாமே இந்த மீன் எல்லாமே 100 ரூபா. ஆனால் வந்து 1 கிலோவுக்கு மேலேயே இருந்துச்சு. கவலை மீன் தான், கவலை சாலை மீன். சாலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ சாலை மீன் தான் மேக்ஸிமம் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து சாலை மீன் தான் வாங்குவேன். அதனால் பார்த்ததுமே வாங்கிட்டேன். ஆனால் புரட்டாசி மாதம் கம்மிம்பாங்க, என்னவோ சாலை மீன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்து, ஏன்னா குண்டாவே நிறைஞ்சிச்சு பாருங்கள். 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். பெரிய பெரிய மீன்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. புரட்டாசிங்கிறனால கம்மிலாம் கிடையாது. இது மட்டும் 100 ரூபா. ஆனால் ரொம்ப பரவாயில்லாமல் இருந்துச்சு. நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வறுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். இனி தான் இந்த மீனை கழுவ போகிறேன். கழுவிட்டு குழம்பு எல்லாம் வைக்க வேண்டியதான். முதல்ல கழுவிட்டு பாதி எடுத்து மசாலா போட்டு வச்சுட்டு பாதி எடுத்து குழம்பு வச்சிட வேண்டாம். ஆனால் எப்போவுமே நான் வந்து மீனை வாங்கிட்டு வந்ததுமே கழுவிடுவேங்க. நீங்களாம் எப்படிங்க? வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் கழித்து கழுவுவீங்களா? இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டு வேலை கழுவி குழம்பு வச்சிடுவேன். மீன் குழம்பு வச்சுட்டேன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு அடுத்த நாள் குழம்பு வைக்கிறத விட அப்போவே கழுவி குழம்பு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வந்ததும் குழம்பு வைப்பீங்க, இல்லாட்டி கழுவி வச்சுட்டு அடுத்த நாள் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.